1 கொரிந்தியர் 7:25. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று. உண்மை உள்ளவனாய் இருக்கிறதுக்கு ஏன் ஆண்டவருடைய இரக்கம் தேவை? நான் உண்மையாக இருந்துட்டு போகிறேன், இதுக்கு என்ன கர்த்தரால் இரக்கம் தேவை? உண்மை அப்படின்னா என்ன? உண்மைனா நமக்கு தெரிஞ்சு 2 விஷயத்தை உண்மைன்னு சொல்கிறோம். ஒன்று, பணத்தில் உண்மையாக இருக்கிறது, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது, அதை உண்மைன்னு நினச்சிருக்கிறோம். இன்னொன்று, வார்த்தையில் உண்மையாக இருக்கிறது, அதை உண்மை என்று நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் உண்மை இல்லை. உண்மையாக இருப்பதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆனால் இரக்கம் உண்டு. கர்த்தர் நமக்கு சில நேரங்களிலே பதில் கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில விஷயங்களில் வெளிப்பாடு கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய இரக்கத்தை நமக்கு தருகிறார், உண்மையாயிருப்பதற்கு. வேதத்தில் உண்மையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள். அதாவது வெறும் பண விஷயத்தில் உண்மை, பேச்சில் உண்மை மட்டும் இல்லை, அதுவும் தேவை, அதுவும் கட்டாயம் அவசியம். அது மட்டுமே உண்மை உள்ளவனாய் ஒருவனை மாற்றி விடாது. தான் கேட்டதையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவன் தான் உண்மை உள்ளவன். தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறவன் தான் உண்மை உள்ளவன். அப்படி தான் 2 தீமோத்தேயு 2:2 சொல்கிறது. நீதிமொழிகளில் படிக்கிறோம், ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். மறைக்க வேண்டியதை மறைக்கணும், ரகசியங்களை ரகசியமாக வைக்கணும். இது ஆவியிலே இருக்கிற உண்மை. இப்படி உண்மையை பற்றி நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தாமல் அதை சும்மா வச்சிருக்கக்கூடாது. அது உண்மை தன்மை அல்ல. இந்த ஒரு தாளந்தை பெற்றவன் அதை பத்திரமா தான் வச்சிருந்தான், ஆனால் அவன் உண்மை உள்ளவன் அல்ல. அந்த தாளந்தை பயன்படுத்த வேண்டும், அல்லது மற்றவர்கள் பயன்படுத்துவதற்காவது நாம் மற்றவர்களிடத்துலையாவது போய் அவங்க சொல்கிறபடி கேட்டாவது அந்த தாளந்தை சுயமாக பயன்படுத்தணும். இல்லை மற்றவங்க சொல்கிறபடி மற்றவர்களுடைய உதவியோடு அதை பயன்படுத்தணும். தாளந்தை ஒருத்தன் பயன்படுத்தலைன்னா அவன் உண்மை இல்லாதவன். இப்படி வேதத்தில் பல விளக்கங்கள் இருக்குது உண்மைக்கு. அதனால் நாம் ஒருவேளை பணத்தில் உண்மையாக இருந்துடலாம், தேவ இரக்கம் இல்லாமலேயே. ஒருவேளை பேச்சில் உண்மையாக இருந்துடலாம், தேவ இரக்கம் இல்லாமலேயே. ஆனால் மற்றதுலலாம் உண்மையாக இருக்க முடியாது. ஆவியில் உண்மையாக இருக்க முடியாது தேவ இரக்கம் இல்லாமல். தேவ இரக்கம் இல்லாமல் தாளந்துகளை பயன்படுத்த முடியாது. தேவ இரக்கம் இல்லாமல் நாம் கற்றவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதுவும் ஆவிக்குரிய விஷயங்கள். இங்கே சொல்லப்பட்டிருப்பது ஆவிக்குரிய விஷயங்கள். 100க்கு 100 நான் வசனத்தை பேசுகிறேன்னா அது இரக்கம்தான். நிறைய வியூஸ் கிடையாது. சில செய்திகள் தான், ஒரு செய்தி 48,000 வரைக்கும் போயிருக்கு. சில செய்திகள் ஆயிரக்கணக்கில் போயிருக்கு. மற்ற செய்திகளெல்லாம் 100 கணக்கில் 100க்கு கீழே தான் போயிருக்கு. ஆனால் வேதத்தை கற்க விரும்புகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தான் என்னுடைய செய்தியை கேட்குறாங்க. அவங்க என்கிட்ட கேட்பாங்க, பெரிய வேதாகம கல்லூரியிலே முறைப்பட படித்து போதகராக இருக்கிறவர்களெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ செய்தி வருது, எங்கேருந்து வருது, தினம் ஒரு செய்தி பேசுகிறீங்க, ஒவ்வொரு முறையும் புதிதாக பேசுகிறீர்களே, எங்கேருந்து வருகிறது? நான் சொல்கிற ஒரே விடா தான், தேவ கிருபை எனக்கே எங்கேருந்து வருதுன்னு தெரியல. நான் நார்மலாக தான் வேதம் வாசிக்கிறேன், நார்மலாக தான் தியானிக்கிறேன், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்பேன். எனக்கு ஒரு கேள்வி எழும்பிச்சுன்னா, ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை ஆராய்வேன். அந்த ஒரு ஆர்வம் உண்டு, ஆராய்ச்சி உண்டு. ஆராய்ச்சி கூட நான் ரொம்ப ஆழமாக ஆராயிறேன்லாம் சொல்ல மாட்டேன். என்னால் இயன்ற அளவு நான் ஆராயிறேன். ஆர்வம், ஆனால் அளவில்லாத ஆர்வம் வசனத்தின் மேலே உண்டு. ஆர்வம் அளவில்லாத ஆர்வம், அளவான ஆராய்ச்சி, அந்த 2 போதாது. அளவற்ற அவருடைய இரக்கம்தான் வேதத்தை நான் போதிப்பதற்கு, பெரிய ஊழியக்கார தலைவர்களுக்கு கூட வேதத்தை போதிக்கக்கூடிய
ஒரு கிருபையை தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் தந்தார். இது இரக்கம். நம்ம எதில் உண்மையாக இருக்கணும்னாலும் நம்ம சுயபலத்தில் ரொம்ப நாள் உண்மையாக இருக்க முடியாது. பேச்சில் கூட திடீர்னு வாய் அது புரண்டுரும். நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்கும், நம்ம கேட்ட தெரிஞ்ச ஒரு விஷயத்த உண்மையாக சொல்லுவோம், ஆனால் தகவல் பொய்யா இருக்கும். பொய்யான தகவலை நம்ம உண்மை நம்பி பேசிகிட்டு இருப்போம். அப்போ பொய் தானே. பொய்யான தகவலை நம்ம உண்மை நம்பி அதை சொன்னாலும் நம்ம உண்மையாக தான் சொல்கிறோம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அது பொய் தான். அப்போ தேவ இரக்கம் தேவை. ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவர் தேவ இரக்கத்தை நமக்கு தருவாராக. ஆமென்.